ரமதான் ரெசிபீஸ் டே 18 அண்ட் இன்னைக்கு வேர் மேக்கிங் பாலஸ்தீனியன் அராயஸ் அண்ட் இன்னும் உங்களுக்கு பாலஸ்தீனில் என்ன நடக்குதுன்னு தெரியலனா ஐல் ஹெல்ப் யூ அவுட். அண்ட் இதை பற்றி தமிழ்நாட்டில் இருக்க நான் எதுக்கடா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா, லெட்ஸ் இமேஜின் உங்கள் நாட்டிலேருந்தே பல பேர் துரத்தணும்னு நினைக்கும் பொழுது, உங்கள் லவ்ட் ஒன்ஸ் உயிரெல்லாம் எடுக்கும் பொழுது, மற்ற நாட்டில் இருக்க மனிதர்கள் ஹெல்ப் பண்ணுறதை விடுங்க தெரிஞ்சுக்க கூட விரும்ப மாட்டேங்கிறாங்கன்னு நினைக்கும் பொழுது எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். ஸோ வாங்க ரொம்ப இழுக்காமல் கதை சொல்கிறேன். பாலஸ்தீன் ஒரு காலத்தில் இந்தியா எப்படி ஒரு பிரிட்டிஷ் காலனியாக இருந்ததோ அதே மாதிரி ஒரு பிரிட்டிஷ் காலனியாக இருந்தது. அண்ட் 1917 பிரிட்டிஷ் கவர்மெண்ட் ஆதரவற்ற ஜூயிஷ் பீப்புளுக்கு பாலஸ்தீனில் ஹோம்லேண்ட் தரலான்னு இடம் ஒதுக்குச்சு. அண்ட் 1947 56% ஆஃப் த பாலஸ்தீனோட நிலத்தை ஜூயிஷ் பீப்புளுக்கு யூஎன் கொடுத்துருச்சு. அண்ட் 1948 இஸ்ரேல் தன்னை தானே ஒரு ஸ்டேட்டாக டிக்ளேர் பண்ணுச்சு. அண்ட் 7,50,000 பாலஸ்தீனியன்ஸை வெளியில் துரத்துச்சு. 15,000 பேரோட உயிர் எடுத்துச்சு. இந்நாள் வரைக்கும் 100,000+ பீப்புளோட உயிர் எடுத்திருக்கு. அண்ட் 2023 த சிச்சுவேஷன் காட் லாட் வர்ஸ். அண்ட் அவங்க மெயின் டார்கெட் குழந்தைங்க. ஏன்னா அவங்க ஒரு இனத்தையே அழிக்கணும்னு நினைக்கிறாங்க.